ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் கார்லிக் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். ஒரு பவுலில் 1.5 கப் மைதா, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பசைஞ்சிருங்க. மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே 1 டீஸ்பூன் ஆயில் தடவிட்டு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து மாவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். டோவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஈவனாக கட் பண்ணிடலாம். சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ஓவல் ஷேப்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கார்லிக் நான் பண்ணுறதுனால கார்லிக்கும் கொத்தமல்லியும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை தேய்ச்சி வச்சுருக்க மாவில் தூவி விட்டுட்டு திரும்பி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது தேய்ச்சி வச்சுருக்க மாவை டர்ன் பண்ணிவிட்டு வாட்டர் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ரெடி பண்ணி வச்சுருக்க நானை தவாவில் போட்டு நல்லா பபிள்ஸ் வந்த உடனே தவாவை திருப்பி நானை டைரெக்டாக ஸ்டவ்வில் காமிச்சிருங்க. ஸ்டவ்வில் காமிக்கிறப்ப லைட்டாக நானோட கலர் மேலே சேஞ்ச் ஆகி வரும். அப்போது நான் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெடியான நான் மேலே மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் அப்ளை பண்ணிட்டு நல்ல ஒரு கிரேவியோட சர்வ் பண்ணுங்கள். பாருங்கள் மக்களே, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது அப்படியே கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய்.